அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருப்பாவை 11வது பாசுரம். அதாவது அந்த கோவலன் என்று சொல்லக்கூடிய ஆயர் இடைத்தலைவன் கண்ணபிரான் ஆயர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவன். ஆனால் நீயோ இன்னும் மயில் போன்ற பெண்ணே, அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். உன்னுடைய வாசலில் வந்து அனைவரும் நிற்கின்றோம். ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே. நாம் நோக்கக்கூடிய இந்த பாவை நோன்பின் பயன்களை நமக்கு தர இருக்கின்றான். அவனுடைய பெருமைகளை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு கிட்டும். அவன் அரக்கர்களை கொன்றவன். நமக்கு தேவையான பாவை நோன் பயனை வழங்கக்கூடிய சிறப்பினை உடையவனை புகழ்ந்து பாடுவோமாக. விரைவில் எழுந்து கொண்டு வா. இன்னும் நீ உறங்கு கொண்டு இருக்கின்றாயே, இன்னும் கதவை திறக்காமல் இருக்கின்றாயே. கதவை திறக்காமல் இருக்கின்றாயே என்று சொல்லும்போது மற்றவர்களோடு சேர்ந்து நாங்களும் செல்லலாம் என்ற தோழி எண்ணாது. அனைவரும் சேர்ந்திருந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் மிக விரைவில் கிட்டும். அதாவது கூட்டு பிரார்த்தனையை கூறுகின்றார் இங்கு ஆண்டாள் நாச்சியார். அடுத்ததாக திருவெம்பாவை 11வது பாடல். அழகிய பெண்ணே, நீ இன்னும் இறைவனுடைய பெருமைகளை கூறிக்கொண்டு இல்லாமல் இருக்கின்றாயே. அந்த இறைவனுடைய நாமங்களை நாம் கூறும் பொழுது, அதாவது நாங்கள் தொகுக்கென்று குளத்தில் நீராடி அந்த சத்தம் வரும்படியாக மூழ்கி நீராடி உன்னுடைய பெருமைகள்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றோம். அதாவது இறைவனுடைய நாமங்களை கூறுவது உனக்கு சிறப்பு என்று நீ கூறிக்கொண்டு இருக்கிறாயே, அது பெருமை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயே. ஆனால் இன்னும் உறக்கம் இல்லையா, உனக்கு உறங்கி எழவில்லையா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். நீயும் எங்களோடு வந்து அழகிய பெண்ணே, நீயும் இறைவனுடைய நாமாவளிகளை, அதாவது சிவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். உமையின் ஒரு பாகமாக தன்னை வழங்கிய சிறப்புடைய அவன் நாம் பாவை நோன்பு நோக்கக்கூடிய இந்த காலத்தில், அதாவது இன்று விநாயகர் நோன்பு என்பது உண்டு. இவர்கள் செட்டியார்கள் சமூகத்தில் மாணிக்க வாசகர் ஒரு சமயம் கூறிய செய்தியும் நினைவிற்கு உரியது. இந்த விநாயகரை வழிபாடு செய்யும்போது அனைத்தும் கிட்டும். நான் சைவத்தை சார்ந்தவன் என்று சமணர்களுக்கு எதிராக சொன்னதாக செய்தி உண்டு. அதை போல இன்று நாம் அவனுடைய பெருமைகளை நாம் கூறிக்கொண்டு இருக்க வேண்டும். எனவே அந்த பெருமைகள் கிட்டினால் நமக்கு இந்த வாழ்வு சிறக்கும் என்பதை தோழிக்கு உணர்த்துவது போல மாணிக்க வாசகர் கூறுகின்றார். நன்றி.